Reading you in the name of the Lord Jesus. இன்னைக்கு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய தவறு பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன தவறு பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அந்த ஜெபம் அப்படின்ற ஒரு மகத்துவமான விஷயத்தை இன்னைக்கு நீங்களும் நானும் சேர்ந்து என்ன பண்ணிட்டோம்னா, ஜெபத்தை ஒரு தேவைக்காக வச்சுட்டோம். ஆனா பைபிள்ல ஜெபம் எதற்காக குறிக்கப்பட்டிருக்குது தெரியுமா? மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற ஒரு ஒரு கனெக்ஷனை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு, மனுஷன் தெய்வத்தோடு கூட பேசுறதுக்காக இந்த காரியத்தை வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம எப்படி வச்சுட்டோம்? ஒரு தேவைக்காக, ஒரு ஐபோனுக்காக, ஒரு காலேஜ் ஃபீஸ்க்காக, ஒரு வீட்டுக்காக, ஒரு தேவைக்காக மாத்திர வச்சுட்டோம். அப்ப இன்னைக்கு நீங்க கேட்கலாம், இதெல்லாம் தேவை இல்லையா பிரதர், இதெல்லாம் கேட்கக்கூடாது? அப்படியெல்லாம் இல்லை, எல்லாமே கேட்கலாம். ஆனா முதல் ஏசப்பா எதற்காக ஜெபம் அப்படின்றத நமக்கு வைத்திருக்கிறார்னா, to have an intimate relationship with God. ஏசப்பாவோடு கூட சேர்ந்து பேசுகிற அனுபவத்துக்குள்ள இன்னைக்கு உங்களோட கூட சேர்ந்து ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்களோட ஆதி நாட்கள்ல, உங்களோட ஆரம்ப நாட்கள் உங்களோட ஜெபம் எப்படி இருந்துச்சு? உங்களோட ஆரம்ப நாட்கள் ஏசப்போட பிரசன்ஸ்குள்ள எப்படி போனீங்க? இன்னைக்கு எப்படி போறீங்க? இன்னைக்கு தேவையை மட்டும் தான் நாடுறோம். ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லைல்ல. ஏசப்பா செஞ்ச நன்மைகளை சொன்னோம். நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் காரியங்கள் நடந்துச்சோ, சொல்ல முடியாத காரியங்களை ஏசப்பா கிட்ட சொல்லி இருக்கிறோம், அழுது இருக்கிறோம், சிரிச்சிருக்கிறோம், ஜாலியாக இருந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு நம்ம ஜெபத்தை மாற்றுவோமா? நம்ம ஜெபத்தை மாற்றும் போது நான் நம்புகிறேன், ஏசப்பாவோடு கூட சேர்ந்து இன்னும் க்ளோஸாக போகிற அனுபவத்துக்குள்ளே நம்ம போயிட்டு அவரோட ராஜ்யத்தை மகிமைப்படுத்துகிற பணிக்குள்ளே நம்ம இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். God bless you. See you all next video very soon. Love you all.